நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு. இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். டைப்ரைட்டிங் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியரில் 43 ஓகேங்களா, 43 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, 43 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஏன்னா 45 மிஸ்டேக்ஸ் 45 மார்க் எடுத்தால் பாஸுங்க. ஓகேங்களா, இதில் ரெண்டுத்துலேயும் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா வந்துருக்கீங்கன்னா சீனியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆகட்டும் சீனியர் ஆகட்டும் ரெண்டுத்துலேயுமே 45 எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ்னா செகண்ட் கிளாஸ் வருவீங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ், 170 ஆஃப்டர் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட் கிளாஸில் டிஸ்டிங்ஷன் நீங்கள் வரலாம். டேரெக்டாக டிஸ்டிங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு என்ன தகவல் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். உங்களுடைய பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஜூனியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை மிஸ்டேக்ஸ்குள்ளே தான் பாஸ் பண்ணான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் 45 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா, அந்த 45 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு. ஓகேங்களா, ஓகே, இது வந்து ஜூனியர். சீனியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 மிஸ்டேக்ஸ்குள்ளே, அதாவது 45 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணலாம். பாருங்கள், 43 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் நம்ம பாஸ் பண்ணலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரை பொறுத்த வரைக்கும் 28 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா 1.8 ஓகேங்களா, 1.8 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியுங்க. அதே போல் நீங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் விட்டுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் கிடைங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் குட் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 ஸ்ட்ரோக்கு 13 3 வேர்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போது 3 இது வந்துச்சுன்னா சீனியர் ஆகட்டும் ஜூனியர் ஆகட்டும் 3 லெட்டர் வந்து அது தப்பு. அப்போது இந்த ஒரு லைன் வருது. ஓகேங்களா, ஒரு லைன் வந்துருச்சுன்னா இதில் 50 வந்தால் 25 எடுத்துப்பாங்க. 2ஆல் டிவைட் பண்ணி 25 எடுத்துக்கின்னு அந்த 25 வேர்டு டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சா இல்லைங்களா? அதுதாங்க, வேறு எதுவுமே கிடைங்க. விடப்பட்ட ஒரு மிஸ்டேக்ஸ் ஸ்ட்ரோக் கொண்டது சொல் என்ற சொல்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஒரே சொல் பல்வேறு பிழை, ஒரே சொல் பல்வேறு இருந்ததுன்னா அது வந்து தப்பாக கருதப்படாது. ஏன்னா மிஷின் ப்ராப்ளம், அதுக்கு மதிப்பீடு எதுவும் குறைக்க கூடாது என சொல்லியிருக்காங்க. ஓகே, தகவல் பயிர்ந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.